இது பிறகு லீசன் என்று சொல்கிறோமே, அதுக்கு ஆரிஜினா க்ளூ ஆனால் கேள் டு ஹியர்னு பொருள் என்று போடுக்கலாம். சரி, அது கிடக்கட்டும். இது க்ளூட் என்கிற வகையில் கேட்கிற ஒளி அப்படின்ற பொருள் லவுடு என்கிற வரைக்கும் போகுது. சரி, கிடக்கட்டும். இந்த கேட்டல் ஹியரிங் இது படிக்கிற பொழுது நமக்கு இருக்கிற பாடமுறைகளில் எப்படி படிக்கணும்டான்னு நமக்கு எழுதியிருக்கிறான். இப்போ 12ஆம் நூற்றாண்டில் பவனந்தி எழுதுகிறான். கோடல் மரபுனா கொள்ளுதல் மரபு. ஆளுதல், ஆடல், ஆற்றல். ஆடல் என்பது வினையாடல்னா வினை ஆளுதல்னு பொருள். கொள்ளுதல் என்கிற பொருள் தான் கொள்தல். கோள்தல், கோட்டல் என்றாய்தான் கோடல். அது கோடல் என்பது கொள்ளுதல் பொருள். பாடம் கேட்டலுடைய வரலாறு என்கிறதுல பாடத்தை கோடல் மரபு என்ன என்று ஒரு பாட்டில் சொல்கிறான். இதில் கோடல் மரபு என்கிறது கொள்ளுகிற வகை பற்றி, பாடம் கேட்கிறனுடைய வகையை பற்றி. இந்த பாடமுறையெல்லாம் இப்ப விட்டுட்டோம் எல்லாம். இருவென இருந்து சொல் என சொல்லிட்டே இரு அப்படின்னா இருக்கணும். சொல்னா சொல்லணும். பருகுவன் என்ன ஆர்வத்தனாகி குடிக்கிறது போல கேட்கணும்டா. படிக்கிறது என்கிறது அறிவை. பருகுவன் என்ன ஆர்வத்தனாகி செவி வாயாக நெஞ்சு கடனாக கேட்டவை விடாத செவியை வாய் போல வச்சுக்கணும்டா. செவி வாயாக நெஞ்சு கடனாக இறைப்பையை போல நெஞ்சத்தை வைத்துக் கொள்ளணும்டா. கேட்கும் பொழுது, பாடம் கேட்கிற பொழுது கேட்டவை விடாதுளத்தமைத்து திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொள்ளணும். போ என போதல் என்பன ஆர்ப்படுவர். போ நான் ஓடிடணும். அப்படி இருக்கணும் மாணவன். அவன் தான் மாணவன் என்கிறதுக்கு மாணவனுடைய இலக்கணத்திலே எப்படி படிக்க வேண்டும் என்கிறதெல்லாம் நம்முடைய முன்னோர் சொல்லிவிட்டு போனார்கள். இதுல செவி என்கிறது காது. செவி கொடுத்தல் என்பது காது கொடுத்து கேட்டல். செவிச்சொல் என்பது காதுல சொல்ற கமுக்கமான சொல். திருவள்ளுவர் பெரிய பெரிய அமைச்ச நிலைகள்ல, மேல அரசியல் நிலைகள்ல மிக ஆழங்காற்பட்ட அறிவுடையவர் அவர் இருந்திருக்கார். அதெல்லாம் என்ன வரலாறு என்று நமக்கு புரியல. அவர் அரசனுக்கு முன்னால் இருக்கிற பொழுது, எல்லாரும் அவையில கூடி இருக்கிற பொழுது, டேய் நீ 2 பேரும் காதுல பேசிக்காதீங்கடா. அவனுக்கு கோபம் வரும். யாருக்கு? உட்கார்ந்து இருக்கிற அரசனுக்கு கோபம் வரும். அது பிறகு சிக்கல் வரும். எனவே செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் டக்குன்னு சிரிச்சிடாதீங்களா கூடி. அவன் உட்கார்ந்து இருக்கிற பொழுது சொல்றார். செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகும் ஆந்திர பெரியார் அகத்து சொல்கிறார். சரி, செவிப்புலன் காதால் உணர்கிற ஓசை உணர்வு. செவி மடுத்தல் கேட்டல். செவி மடுத்து அமிழ்தன் மாந்தி சொல்றோம். சரி, செவி அறிவு காதால் கேட்கிற அறிவுக்கு செவி அறிவு. செவி அறிவு உறுத்தல். செவி அறிவு உறுத்தல். காதல போய் அறிவு சொல்றது இருக்குதே, அது செவி அறிவுரு. செவி அறிவுரு என்று வருகிறதா இருக்கு. இயல்பா செவி உரைதானே பொங்குதல் இன்றி புறையோர் நாப்பன் அவிதல் கடன் என செவி உரைத்தன்றே என்று தொல்காப்பியத்தில் வருகிறது. செவி உரைத்தல், செவி உரு. அந்த வடிவத்தை அப்படியே சுருக்கிறதுல மிக நுட்பமானவங்க தொடர்பா இருக்கிற பண்டிதர்கள், வடமொழி பண்டிதர்கள் என்று பேர் சொல்லுகிறவர்கள். செவியுரு என்கிறத சுருன்னு ஆக்குறாங்க. சுருதி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் எப்படி ஏமாத்தினான்னு உங்களுக்கு 100 வகை சொன்னாதான் தெரியும். ஸ்ருதி என்ற காதால கேட்கிறது. ஸ்ரு அப்படின்றதுக்கு சமஸ்கிருத அகராதிகளிலே மானியர்களே ஆப்த அகராதி எல்லாவற்றையும் ஸ்ரு என்ற காது, ஒலி, எழுதாக்கடவி ஆகிய வேதம். சரி, சுருதியோடு அருமறை மறை சொல்லும் அடியவர்னு பெரிய திருமொழியில் வரும். சுருதி கூட்டுதல் என்கிறது வாத்தியங்களில் இசையை கூட்டுற பொழுது அந்த ஒத்தொழியாக அமைக்கிறது. சுருதி கூட்டுதல், சுருதி கொடுத்தல், சுருதி சேர்த்தல். இதையும் விடல. சுருதி என்கிறது சுரோத்ரிய நூற்றுக்கணக்கான வடிவங்களை சொல்ல. காதாலைக்கு செவியுரு என்கிற ஒரு சொல்ல சுரு மாத்தின பிறகு அவன் மட்டும் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். இந்த குளோனிங் போல உருவாக்கி கொண்டே இருக்கிறது அழகை நம்ம பார்க்க முடியுது. சுரோத்ரிய. சரி, இந்த சுருதியை இன்னும் சுருக்கி சுதிமதி கெட்டவன்னு சொல்லுவாங்கல்ல. சுதிமதி கெட்டவன்னா கேள்வி அறிவும் இல்லாம மூளையும் இல்லாம இருக்கிறவனுக்கு சுதிமதி கெட்டவன்னு. அவர்களால் எவ்வளவு பெரிய தீங்குகள் நமக்கு வந்திருக்கின்றன என்கிறதை சொல்லுகிறது. இயல்பா வேதம் நீங்க தெரிஞ்சுட்டு போகணும். நீங்க 2-3 செய்தியாவது தெரிந்து கொண்டு போகணும். விரிவு, வியல், விரிவு. வியலின் கிளவி அகல பொருட்டே. வியல், வியலன், வியாழன், வியாழன், ஜூபிட்டர், ஜோவிஸ் பேத்தர்,
ஜூபிட்டர், ஜோவிஸ் பேத்தர், பேத்தர் என்று ஃபாதர். ஜூபிட்டர் இதை இயல்பா வியாழன் என்கிறது அவன் எப்படி தமிழன் கண்டுபிடித்தான் என்றே தெரியல. இது மிக பறந்துபட்ட இருக்கிற கோள்களிலேயே, கதிரவனை சுற்று சுழல்கிற கோள்களிலேயே பரந்த இடம் உடையது, மிகப்பெரியது என்கிறத எப்படி இவன் இந்த ஊன கண்ணால் பார்த்தான்னே தெரியல. வியலன், வியாழன், வியாழன் என்று பெயர் வைத்தது என்ன கருத்திலே என்று அவன் உற்று கவனித்துத்தான் அதுக்கு பிரகஸ்பதினு பெயர் வைத்தான். பிரகஸ்பதியின் வைத்தது பகு என்ற பெரிய, பகு என்ற பகடு என்று பேரெழுத்தின் நாமம். பகு என்கிறது பிருகு, படி என்கிறது பிரதியனாக்குது போல் பகு என்கிறது பிருகு. பிருகஸ்பதி என்று அந்த குருவுக்கு இருக்கிற பெயராக அந்த ஜூபிட்டருக்காக வியாழனுக்கு பேர் வைத்த அந்த நுட்பத்தை உணரணும். இந்த வியு இது இது போய் வியூன்னு நாம போடுகிறோமே, VIEW பார்வைன்னு, அதெல்லாம் இதனுடைய அடிப்படையில் தான். வீதி, விழித்தல், விழித்தல். விழி இருக்கிற இமைகளை திறக்கிறது என்கிறது விழி. விழி என்கிறது விழித்தல் என்கிறது. அந்த சொல்லுடைய இன்னும் குறுக்கத்தில் தான் வைட் என்று போகிறது. டு சீன்னு பொருள். வீடியோ என்கிறது ஆடியோ என்கிறதுக்கு இணையாக செய்து கொண்ட ஒரு சொல். சரி, இது கிடக்கட்டும். விஷன் இது தொடர்பாக இருக்கிறது. இப்போ டெலிவிஷன் என்கிறதெல்லாம் வைடு தொடர்பாக இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கப்படுவது என்கிற பொருள்ல கண் என்றாலே அறிவு, காட்சி, கடனறி காட்சியவர். காட்சி என்கிறது ஒரு 40 இடங்களுக்கு மேல. அறிவு என்கிறது நம்முடைய இனம் கடனறி காட்சியவர் என்று அறிவுடையவர்கள். கண் என்கிறது ஒரு அடிப்படையான அறிவுக்குரிய அடிப்படையான இடம் என்கிறதுக்காக தான் காட்சின்னு. அந்த சொல்ல அந்த தொடர்பாக இருக்கிற வித்ய என்கிற வடிவத்தில் வைத்திய என்கிறது தான் வித்ய என்றாய்தான் வேத்திய நாயி. வேதம்னு அவன் சொன்னதும், வேதியன் அவனுக்கு பேர் வைத்து கொண்டதும் காட்சி என்கிற இந்த பொருளின் வழியாகத்தான் விழிகிறது. அது கிடக்கட்டும்.